வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து வசனத்தை சொல்லலாமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ ஆமென். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த வசனம் பார்க்காம தெரியும்? அப்ப சொல்லலாம், பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகள் அடித்து உயர எழும்புவார்கள். ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். அதைத்தான் அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறார். இந்த செய்தியினுடைய இந்த வசனத்தில் பார்க்கிறோம், கழுகை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லி அந்த கழுகை போல நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்கிற காரியத்தை ஆண்டவர் சொல்றார். இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னா, கழுகு கிறிஸ்தவன். அல்லேலூயா. கிறிஸ்தவர்களாகிய நம்ம இந்த கழுகுக்கு ஒப்பிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதைத்தான் அந்த கழுகுல இருந்து சில காரியங்களை சொல்லி கிறிஸ்தவர்கள் எப்படியாக இருக்கணும், தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் எப்படியாக இருக்கணுங்கிறத கழுகு கிறிஸ்தவன் அப்படிங்கிற தலைப்புல பேச போகிறேன். இந்த கழுகு பாருங்க, அது ஒரு விசேஷமான ஒரு பறவை. எப்படி காட்டுக்கு ராஜா யாரு, அதே மாதிரி பறவைகளின் ராஜா இந்த கழுகு. ஏன் காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்லப்படுது? சிங்கத்தை அதை விட பெரிய மிருகமெல்லாம் இருக்குது, யானையெல்லாம் அதோட பெருசு, ஒட்டகச்சிவிங்க அதோட உயரம், இப்படியெல்லாம் இருந்தாலும் அந்த ஆளுகை செய்யக்கூடிய அத்தாரிட்டி அது அந்த சிங்கத்திட்ட என்ன செய்யுது இருக்குது. அது ஒரு சத்தம் கொடுத்தா, ஒரு உருமுனா அவ்வளவுதான், காடே அதிரும். அப்படி ஒரு அதிகாரம் மிக்க ஒரு பிராணியாக சிங்கம் இருக்கிறது போல இந்த கழுகு பறவைகளிலே ஒரு ராஜான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு விசேஷமானதாக இருக்குது. அந்த கழுகிட்ட சில நல்ல குணங்கள், நல்ல காரியங்கள், பண்புகள் இடத்துல காணப்படுகிறது. ஆமா, இந்த கழுகை பத்தி பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே மிக உயரத்துல பறக்கக்கூடிய பறவைனா அது இந்த கழுகு தான். வானங்களுக்கு மேலாக, மேகங்களுக்கு மேலாகலாம் அது பறக்குது. இங்க நம்ம பார்க்கிற மற்ற பறவைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எவ்வளவு உயரம் பறக்கும்? கோழி எவ்வளவு உயரம் பறக்கும்? அதுவும் நான் சொல்றது அந்த காலத்து கோழி, நாட்டுக்கோழி. இப்ப இருக்கிற பிராய்லர் கோழிக்கு கொஞ்சம் கூட பறக்க முடியாது. அந்த காலத்துல இருந்த கோழி ஒரு 5 அடி உயரம் என்ன செய்யும், பறந்து பக்கத்துல நிக்கிற காம்பவுண்ட் சுவர்ல ஏந்தி போய் உட்காரும். அதே மாதிரி ஒரு காகம், அதை பார்த்துக்கிட்டா கொஞ்சம் உயரத்துக்கு என்ன செய்யும், பறக்கும். இது மாதிரி புறா, அது கொஞ்சம் உயரத்துக்கு பறக்கும். கொக்கு, அது இன்னும் கொஞ்சம் உயரத்துக்கு என்ன செய்யும், பறக்கும். ஆனா இந்த கழுகு உயரத்துக்கு எந்த பறவைகளும் பறப்பது இல்லை. அப்படியாக வானங்களுக்கு மேலாக, மேகங்களுக்கு மேலாக பறக்கக்கூடிய ஒரு பறவை தான் இந்த கழுகு. அது மட்டும் இல்ல, கழுகு அப்படின்னு சொன்னாலே வேகம் அப்படின்னு சொல்லலாம். ஈகிள்ஸ் மீன்ஸ் ஃபாஸ்ட், மிக வேகமாய் போகும். ஆமா, அந்த உபாகமம் 28:50 கூட ஆண்டவர் சொல்றாரு, கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவாராம். அந்த வேகத்துக்கு எக்ஸாம்பிளா ஆண்டவரே சொல்லி இருக்கிறாரு உபாகமம் 28:50. இருக்கட்டும், அந்த வசனத்தை நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. உண்மையில் கழுகு பறக்கும் வேகமாய் வர பண்ணுவார். 2 சாமுவேல் 1:23 சொல்றாரு, கழுகுகளை பார்க்கிலும் வேகமாய் இருந்தவர்கள் யாரு? அங்க இருக்கிற 2 பேரை பத்தி சொல்றாரு. சவுலும் யோனத்தானை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அவர்கள் எவ்வளவு வேகமா யுத்தம் செய்கிறவர்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா கழுக சொல்லுங்க. கழுகு அப்படின்னாலே அது வேகம், கழுகு அப்படின்னாலே அது உயர பறக்கிறது. பல விசேஷமான குணங்கள் இந்த கழுகிட்ட இருக்குது. நம்மளும் இந்த கழுகின் சில காரியங்களை நம்ம வாழ்க்கையில கற்றுக்கொண்டு கடைபிடித்து தேவன் சொன்ன இந்த கழுகுகளை போல அப்படின்னு சொன்னார்ல, அது போல நம்ம கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவோம். ஹல்லேலூயா. தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அவருக்காக பறக்கவும், அவருக்காக செயல்படவும், அவருக்காக கிரியை செய்யவும் ஆரம்பிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கழுகினுடைய குணத்துல முதல் காரியம் நான் சொல்ல வரக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த கழுகு தனியாக பறக்கும். Eagles fly alone at high altitude. மிக உயரத்துல தனியா பறக்குமா. அதே மாதிரி பாருங்களேன், இந்த பெரிய அதிகாரமிக்க எல்லாமே தனியா தாங்க இருக்குது. சிங்கம் பாருங்க, ஒரு காட்டுக்கு ஒண்ணுதான் இருக்கும். ஒரு காட்டுல 10 சிங்கம் இருந்தா யார் ராஜாவா இருக்கிறது? ஒரு காட்டுல இப்ப ஒரு சிங்கம் ராஜாவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சிங்கத்துக்கு வயசாயிருச்சு, இப்ப இளமையான சிங்கங்கள் வர ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து என்ன நடக்கும்? ஒரு சண்டை நடக்கும். இந்த இளமையான சிங்கம் அந்த கிழட்டு சிங்கத்தோட சண்டை போடும். கடைசி அந்த சண்டையில ஏதாவது ஒண்ணு சாகும். அது பொதுவா அந்த வயசான சிங்கமா தான் இருக்கும்.
அது செத்த பிறகுதான் இது ராஜா. அந்த ஒரு காட்டுக்கே ஒரு எல்லைக்கே ஒரு ராஜா தான் இருக்க முடியும். அதே மாதிரி தான் அந்த பறவைகள், அதுல இந்த கழுகு ஒரு குறிப்பிட்ட எல்லை பார்த்தீங்கன்னா அந்த எல்லை முழுதும் அதனுடைய இடம் அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கும், தனியா தான் இருக்கும். தனியாகவே பறக்கும், தனியாகவே வாழும், தனியாகவே எல்லாம் செய்யும். அது ஒரு நாளும் கூட்டமா இருக்கவே இருக்காது. ஆனா காக்கா பாருங்க, நீங்க காலையில ஒரு வடையை பிச்சு அப்படி தூக்கி போடுங்க. இந்த டீ கடை வச்சிருக்க ஆட்கள்லாம் எங்க ஊர்ல அப்படி செய்வாங்க, இங்க எப்படின்னு தெரியல. அவங்களுடைய ஒரு வழக்கம், வடையை சுட்ட உடனே என்ன செய்வாங்க, ஒரு வடையை பிச்சு அப்படி மேல கூரை மேல தூக்கி போடுவாங்க. அடுத்த நிமிஷம் ஒரு 20-25 காக்கா என்ன செஞ்சிடும், கியா கியா கியான்னு கத்திக்கிட்டு வந்துடும். அதுல அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்களுடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் வந்து சாப்பிடுறாங்களா, அப்படி ஒரு நம்பிக்கையில வடையை என்ன செய்யறாங்க, அங்க மேல தூக்கி கடைக்கு மேல தூக்கி போடுறாங்க. ஒரே நேரத்தில் 20-25 காக்கா வந்துடும். ஆனா கழுகு ஒரு நாள் அப்படி கூட்டமா வரவே செய்யாது, கூட்டமா இருக்கவே செய்யாது, கூட்டமா வாழவே செய்யாது, தனியா தான் இருக்கும். பல நேரங்களில் மனிதர்களாகி நம்ம எப்பயுமே ஒரு கூட்டத்தை தான் எதிர்பார்ப்போம். நம்ம எதுனாலும் ஒரு கூட்டமா செய்யணும், எதுனாலும் நமக்கு துணைக்கு 4 ஆள் வேணும். அப்படி இல்லை, ஆவிக்குரிய காரியங்களை தேடுகிறவர்கள் கழுகை போல உயரங்களிலே உன்னதங்களிலே பறக்க விரும்புகிறவங்க தனியா தான் இருக்கணும். எப்படி தனியா இருக்கணும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமே, இயேசு கிறிஸ்துவோட உன்னதங்களில உட்காரணும்னா தனியா தாங்க இருக்கணும். இயேசு கிறிஸ்து அவர் அப்படித்தான் இருந்தார் பாருங்க. பல நேரங்களில் அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணி கொண்டிருந்தார், சீஷர்களோடு இருந்து கொண்டிருந்தார். ஆனா அப்பப்ப திடீர்னு இவர் காணாம போயிடுறாரு. சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க படகுல ஏறி அந்த கரைக்கு போங்க, நான் ஜெபம் பண்ண போறேன், நான் பிதாவோடு நேரம் செலவிட போகிறேன். வேத பகுதி முழுசும், சுவிசேஷம் முழுசும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வனாந்திரத்திலே தனிமையாக இருந்தார், சாயங்காலத்திலே தனிமையாக போனாரு, அவர் மலையிலே தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார், தனித்து இருந்தார். இந்த பல நேரங்களில் கூட்டமான ஜெபங்களையும் கூட்டமான ஆராதனையும் விரும்புகிற உண்மைதான், அது நல்ல காரியம்தான். ஆனால் தேவ சமூகத்திலே தனித்து இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. யாரெல்லாம் அது போல ஆண்டவருடைய சமூகத்தில் பிரசன்னத்தை தனித்து இருக்கிறாங்களோ அவர்கள் கழுகுகளை போல உன்னதங்களிலே பறப்பாங்க. ஹல்லேலூயா. அந்த ஆவிக்குரிய உன்னத அனுபவங்களை பெற வாஞ்சிக்கிற ஒவ்வொருத்தருமே தேவ சமூகத்தில் தேவனோடு தனித்து இருக்கணும். மத்தேயு 14:23, லூக்கா 5:16 இந்த வசனங்கள் எல்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அங்க தனித்து தேவ சமூகத்தில் காத்திருந்ததை நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனோடு கூட எவ்வளவு அதிகமான நேரம் செலவிடுகிறோமோ அவ்வளவு அதிகமாக தேவன் அவருடைய கிருபையை நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்துகிறார், நம்மை இந்த உலகத்துக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. பைபிள் சரித்திரம் முழுசிலும் பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டவரோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நேரம் செலவிட்டவர்கள், தனித்து இருந்தவர்கள் தேவனுக்காக அரிய பெரிய காரியங்களை சாதிச்சிருக்கிறாங்க. அந்த சரித்திர வசனத்தில் பாத்தீங்கன்னா ஏராளமான பேரை சொல்ல முடியும். அது தாவீதா இருக்கலாம், தானியேலா இருக்கலாம், யோசேப்பா இருக்கலாம், எல்லா தேவ மனிதருடைய வாழ்க்கையை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, மோசேயா இருக்கலாம், 40 நாள் மலையில ஆண்டவரோட தனித்து இருக்கிறார். எப்பயுமே நம்ம கூட்டத்தை சேர்த்து நமக்கு சில நண்பர்களை சேர்த்து ஆவிக்குரிய காரியங்களை தேட முயற்சித்தோம்னா அதுக்கு வாய்ப்பு குறைவுதான். தேவனோடு இருப்பது அது தனித்து இருக்கக்கூடிய அனுபவம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் இருந்தாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அநேகர் அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நம்ம தனித்து இருப்போமானா, தேவ சமூகத்தில் தனித்து இருப்போமானா, தேவன் மகிமையான பல காரியங்கள் நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மோடு கூட பேசுவார், நம்முடைய எதிர்காலத்தை அவர் வெளிப்படுத்தி கொடுப்பார், நம்ம நடக்க வேண்டிய பாதையை நம்ம கற்றுக் கொடுப்பார், நம்மளை சீரான செம்மையான பாதையிலே வழி நடத்துவார். அல்லேலூயா. தானியேலை குறித்து இப்படியாக வாசிக்கிறோம். இந்த தானியேல் அடிமையாக கைதியாக அங்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறார். 10,000 வாலிபர்களை சிறைப்பிடிச்சுக்கிட்டு போனாங்க. அந்த 10,000 பேர்ல தானியேல் ஒரு ஆள். ஆனால் அப்படி இருக்கும்போது அந்த 10,000 பேர்லையும் இல்லாத ஒரு விசேஷம் தானியேல்கிட்ட இருக்குது. அதுதான் தேவ சமூகத்திலே தனித்திருப்பதின் அனுபவம். அதனால கொண்டு போகப்பட்ட எல்லாரும் அடிமைகளாக கொண்டு போகப்பட்டிருக்கிறாங்க. அதுல ராஜா சில பேரை பார்க்கிறாரு, இவங்கெல்லாம் கொஞ்சம் திறமையா இருக்கிறாங்க, ராஜாவின் அரண்மனை வேலை செய்யறதுக்கு தகுதியா இருக்கிறாங்க என்று சொல்லி கொஞ்சம் பேரை பிரிச்சு அரண்மனை கொண்டு போயிடுறாரு. ஸோ அவங்களுக்கு ஒரு விசேஷ ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்லையும் பார்த்தா இந்த தானியேல் தன்னை மற்றவங்களை விட வித்தியாசப்படுத்திக்கிறார். என்னது?
ராஜாவின் போஜனத்தினாலே நான் என்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று சொல்லி அந்த ராஜா விக்கிரக ஆராதனைக்கு படைக்கப்பட்ட உணவுகளை கொடுக்கிறாரு. அதனால அது எனக்கு வேண்டாம், நான் என்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை, என்னுடைய ஆவிக்குரிய காரியத்தை பாதுகாத்துக் கொள்ள போறேன்னு தன்னை அந்த உலகத்தின் காரியங்களிலிருந்து விலக்கி ஜீவிக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த தானியேல் தினம் 3 வேளை ஜெபித்து வந்தார்னு வேதத்துல வாசிக்கிறோம். அவர் ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிக்கிறாரு? தான் வீட்டுல தான் அரைக்கதவை பூட்டிக்கிட்டு எருசலேமுக்கு நேரா பலகணிகள் திறந்திருக்க தினம் 3 வேளை ஜெபித்து கொண்டு வர, அப்படி தேவனோட தனித்திருக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறார். இந்த சூழ்நிலையில திடீர்னு ஒரு செய்தி வருது. ராஜாவுக்கு ஒரு நாள் சொப்பனம் வந்துச்சு. வந்த சொப்பனத்தை மறந்தும் போயிட்டாரு. அப்படி சில நேரத்துக்கு நம்ம நடக்கும்ல. சில நேரத்துக்கு அது நல்ல சொப்பனமா இருக்கும், சில நேரத்துக்கு அது பயங்கரமான சொப்பனமாவும் என்ன செய்யும் இருக்கும். நல்ல சொப்பனம் கண்டேன், ஆனா மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி ராஜாவுக்கு அப்படி ஒரு நிலை ஆகி போச்சு. சொப்பனத்தை கண்டாரு, காலையில எந்திரிச்சு பார்த்தா சொப்பனம் மறந்து போச்சு. இப்ப எல்லாரையும் கூப்பிட்டு கேட்கிறாரு, நான் ஒரு சொப்பனம் கண்டேன் ஆனா மறந்துருச்சு, என்னன்னு சொல்லுங்க. அங்க இருக்கிற ஞானிகள் பிரதானிகள் எல்லாம் சொல்றாங்க, ராஜாவே சொப்பனத்தை சொல்லுங்க, அர்த்தத்தை நாங்க சொல்றோம். இப்ப ராஜாவுக்கு புரிஞ்சு போச்சு, நான் சொப்பனத்தை சொன்னேன்னா நீ சொல்ற அர்த்தம் உண்மைதானா பொய்யானா எனக்கு எப்படி தெரியும்? நீ வாட்டுக்கு எதையாவது கதையை அடிச்சு விட்டினா எனக்கு எப்படி நம்ப முடியும்? ஏற்கனவே இருக்கு, மறந்தும் போச்சு. இப்ப சொல்றாரு, சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். நீ உண்மையிலே ஞானி ஆனால், நீ உண்மையிலே மறைபொருட்களை வெளிப்படுத்தணும் ஆனால், நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அர்த்தத்தையும் சொல்லணும். ஒருத்தராலும் சொல்ல முடியல. எல்லாரையும் கொல்லுங்கன்னு சட்டம் போட்டுறாரு. எனக்கு உதவாத ஞானி பிரதானி எதுக்கு? இவங்க பல கல்தையர் அவன் சொல்லி எல்லாருக்கும் ராஜா சம்பளம் கொடுத்து வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் ஏதோ பெரிய அறிவாளி திறமசாலி, நாட்டுக்கு உதவ போறாங்க அப்படிங்கிற எண்ணத்தோட, ஆனா அந்த ராஜாவுக்கே அவங்க உதவியா இல்லைன்னு உடனே ராஜாவுக்கு கோபமாயி அத்தனை பேத்தையும் கொல்லுங்கடான்ட்டார். இந்த செய்தி தானியேலுக்கு வந்த போது தானியேல் சொல்றாரு, ராஜாட்ட போய் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்கிறாரு. எவ்வளவுங்க டைம் கேட்டிருப்பாரு? ஒரு மாசம், ஒரு வருஷம்? ராஜா இன்னைக்கே எல்லாத்தையும் கொல்லணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காரு. இவர் போய் தவணை கேட்கிறாரு. எவ்வளவு நாள் டைம் கேட்க முடியும்? ஒரு வருஷம் கேட்டிருப்பாரா, ஒரு மாசம் கேட்டிருப்பாரா? ரொம்ப எல்லாம் கேட்டிருக்க முடியாது. நான் நினைக்கிறேன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாள் டைம் கேட்டிருப்பாரு. என்ன, ஒரு 24 மணி நேரம் ராஜாவை பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ள உங்க சொப்பனத்தையும் அதுக்குரிய அர்த்தத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் சொல்றேன். இந்த தானியேல் தினம் தினம் ஜெபித்து கொண்டு வருகிறார், தேவனுடைய பாதத்திலே காத்து கொண்டு வருகிறார். அதனால பாத்தீங்கன்னா இப்ப இவருக்கு ஒரு தேவை, இவருக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு ஒரு இக்கட்டு ஆபத்து வந்த போது தேவ சமூகத்துல போய் காத்திருக்கிறார், முழங்கால் படியிடுகிறார். கர்த்தர் மறைபொருட்களை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. மறந்து போன சொப்பனம் நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதே பெரிய கஷ்டம். இதுல அடுத்த ஆள் கண்ட சொப்பனத்தை தானியேலுக்கு தெரிய வர்றது ஈஸியா கஷ்டமா? நம்ம பார்வையில கஷ்டம் தான், ஆனா உண்மையிலேயே அது ஈஸி தான். ஏன்? அந்த நேபுகாத் நேச்சாருக்கு சொப்பனத்தை கொடுத்ததே ஆண்டவர் தானே. என்ன, அந்த சரித்திரத்தை அப்படிதான் வாசிக்கிறோம். நடக்க போகிறவைகளே ஆண்டவர் என்ன செஞ்சாரு? நேபுகாத் நேச்சாருக்கு வெளிப்படுத்தும்படியாக ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு. நேபுகாத் நேச்சாருக்கு கொடுத்த அதே சொப்பனத்தை திரும்பி தானியேலுக்கு கொடுக்கிறது கர்த்தருக்கு ஒன்றும் கஷ்டம் கிடையாது, அவருக்கு ஒன்றும் கடினமான காரியம் கிடையாது. அதனால இவருடைய ஜெபத்தின் முடிவிலே கர்த்தர் மறைபொருட்களை வெளிப்படுத்தினார், சொப்பனத்தையும் வெளிப்படுத்தினார், அதுக்கான அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அன்னைக்கு அவர் வெளிப்படுத்தின அர்த்தம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. அன்னைக்கு தானியேல் சொன்ன விளக்கம் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமே. அப்ப எவ்வளவு மகிமையான வெளிப்பாட அன்றைக்கே தானியேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எப்படி நடந்துச்சு? தேவனோடு கூட தனித்து இருக்கிறார், தேவனோடு கூட அவர் நேரம் செலவிட்டு கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் கூட தேவனுடைய பிள்ளைகளாக யாரா இருந்தாலும் நம்ம இந்த நம்முடைய வாழ்க்கையை குறித்தான மறைபொருட்கள் வெளிப்படுவதற்கு கர்த்தருடைய பாதத்துல காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஹல்லேலூயா. ஆமா, இந்த தானியேலுக்கு தேவன் மறைபொருட்கள் வெளிப்படுத்தினார். இவர் போய் ராஜாட்ட சொல்றாரு, ராஜாவே நீங்க கண்ட சொப்பனம் இதுதான், அதனுடைய அர்த்தமும் இதுதான். சொன்ன மாத்திரத்துல ராஜாவுக்கு ஆச்சரியம் தாங்கல. அடுத்த நாளே இந்த தானியேல் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கும்படியாக உயர்த்தப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல காத்திருக்கனுடைய மேன்மை இதுதான். ஆண்டுடைய பிரசன்னத்துல தனித்திருப்பதனுடைய ஆசீர்வாதம் இதுதான். இந்த நாளில் நம்ம ஒவ்வொருவரும் இது போலவே தேவனுடைய பாதத்துல காத்திருப்போம். அப்பொழுது இந்த கழுகுகளை போல
உயரத்துல உன்னதத்துல பறக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு முறை டிவி நியூஸை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்ப இத மாதிரியான ஒரு எலெக்ஷன் டைம், நான் சொல்றது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, அந்த டிவியில இந்த ஜோதிடம்லாம் சொல்றாங்கல்ல, அத மாதிரியான ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறார். ஆமா, அவர் பேரை சொன்னேன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உடனே அப்ப கேட்கிறாங்க, அது என்ன சொல்றது, சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய அந்த நேரம். உடனே அவர்கிட்ட கேட்காங்க, இப்போ வரக்கூடிய எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பா? அவர் சொல்றாரு, உடனே அவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த சனி கோள் அங்கிட்டு இருக்கு, இந்த கோள் இங்கிட்டு இருக்கு, ஏன்னா இது இங்கிட்டு பெயர்ந்துருச்சு, அது அங்கிட்டு நகன்றுச்சு, அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் கால்குலேஷன் படி இவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி ஒரு கட்சியையும் அந்த கட்சி தலைவரையும் சொல்றாரு. உடனே அந்த பேட்டி கேட்கிற ஆங்கர் கேட்கிறாரு, அது எப்படி சார் அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஆமா, நான் அதை எல்லாத்தையும் கணிச்சு சொல்றேன்ல. சரி சார், நீங்க ஒருவேளை நீங்க சொல்றது மாத்தி நடந்துருச்சுன்னா, நீங்க சொல்றது நடக்காம போயிருச்சுன்னா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நான் இந்த ஜோதிட தொழிலே விட்டுறேன் அப்படின்னாரு. அவ்வளவு உறுதியா ஸ்ட்ராங்கா சொல்றாரு. எனக்கும் இப்ப என்ன பொறுத்து தான் பார்த்துருவோமே, இன்னும் ஒரு மாசம் தானே, வெயிட் பண்ணி பார்த்தேன். அவர் சொன்னதுக்கு மாறாக அப்படியே நடந்துச்சு. உடனே எனக்கு ஒரு கேள்வி, அவர் அவ்வளவு வீராப்பா வைராக்கியமா பேசினாலும் உண்மையிலே ஜோதிடத்தை விட்டுருவாரா? அடுத்த கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கிறேன், திரும்ப ஒரு டிவியில் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சனி கோள் இங்கிட்டு போயிருச்சு, அந்த கோள் அங்கிட்டு போயிருச்சு. இப்போ அந்நேரத்தை போய் அவர்கிட்ட கேட்டோம் வைங்களேன், நான் அன்னைக்கு கணிச்சு சொன்னது உண்மைதான், அதுக்கப்புறம் சனி பெயர்ச்சி வந்துருச்சுன்றாரு. என்னமா அது ஒண்ணு கோள் மாறிடுச்சுன்றாரு. மறை பொருட்களை வெளிப்படுத்துறது அப்படி ஒண்ணு லேசான விஷயம் இல்லை. நடக்க போகிறதை முன்னமே அறிவிக்கிறதுங்கிறது அப்படி ஒண்ணு சாதாரண காரியம், எளிதான காரியம் இல்லை. பாருங்க, இந்த சில பேர் நான் அதை சொல்றேன், கணிச்சு சொல்றேன், இப்படி சொல்றேன், இந்த ஜோசியம் கைரேகை இதெல்லாம் பார்த்து சொல்ற ஆட்கள்லாம் இருக்காங்க பாருங்க, எல்லாமே ஒரு குத்து மதிப்புல ஒரு கணக்குல அடிச்சு விடுறதுதான். அது நாளைக்கு தப்பா போச்சுன்னா அவங்ககிட்ட போய் கேட்டோம்னா, அது அன்னைக்கு அப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி மாறிடுச்சு, என்னத்தையா சொல்லி சமாளிப்பாங்களே ஒழிய உண்மையானதை சரியானதை அவங்களால சொல்ல முடியாது. தானியேல் மறைபொருட்கள் அவனுக்கு வெளிப்பட்டது, காரணம் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. பேசுகிற ஆண்டவர் ஒரு நாளும் மாத்தி மாத்தி பேசவே மாட்டாரு. இன்னைக்கு இப்படி நாளைக்கு அப்படி, இது நடந்ததுனால இப்படி, அது நடந்ததுனால அப்படின்னு மாத்தி என்ன செய்ய மாட்டாரு, சொல்லவே மாட்டார். அவர் சொன்னா சொன்னதுதான். ஹல்லேலூயா. அவர் சொன்னா அது அப்படியே ஆகும், அவர் சொன்னா அது அப்படியே நடக்கும், அதுல எந்த மாற்றமும் இல்லை. தானியேலுக்கு மறைபொருட்கள் வெளிப்பட்டது, காரணம் என்ன அப்படின்னா அவர் தேவனோடு தனித்திருக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அதை குறித்து அந்த அந்த மற்ற ஜனங்கள் சொல்றாங்க. இப்ப இந்த ராஜா சொப்பனத்தையும் சொல்லணும் அர்த்தத்தையும் சொல்லணும்னு சொன்னப்ப அவங்க தானியேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 10-11 வாசிக்கலாம். ஆமென். அந்த வசனத்தை கடைசி பாருங்க, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை. சொல்றாங்க, ஒரு மனுஷன் இந்த காரியத்தை சொல்லவே முடியாது. அப்ப இந்த தானியேல் யாரு? எல்லா சாதாரண மனுஷங்களுக்கும் கொஞ்சம் மேற்பட்ட ஆளு. அதைத்தான் அவங்க சொல்றாங்க, மாம்சமா இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய அதை யாரும் சொல்ல முடியாது. அப்ப இந்த தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்த, தேவனோடு நேரம் செலவிட்டு கொண்டிருந்த இந்த தானியேல் எல்லா மாம்ச மனிதர்களை காட்டிலும் ஒருபடி மேலானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இது யாருக்கும் வித்தியாசம் இல்லை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் இல்லை. யாரெல்லாம் அப்படி தேவனோடு கூட அவருடைய சமூகத்திலே நேரம் செலவிடுறாங்களோ அவங்க எல்லாருமே எல்லா சாதாரண மனிதர்களை போல இல்லாம அவர்களை பார்க்கிலும் ஒருபடி மேலானவர்களாகவே நிச்சயம் இருப்பாங்க. காரணம், அந்த மேலான ஆண்டவர் அவங்களோட இருக்கிறார்ல, அந்த மேலான ஆண்டவரோட இவங்க நேரம் செலவிடுறாங்கல்ல, அதனால கர்த்தர் அவரோடு கூட இருந்து அவர்களை வித்தியாசமாய் விசேஷமாய் மேன்மையாய் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கழுகை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உயரங்களிலே
உன்னதங்களிலே பறக்கும். இன்னைக்கும் தேவ பிள்ளைகளாக நம்ம மற்ற எல்லா சாதாரண மனிதர்களை போலவே பல நேரங்களில் சின்ன சின்ன காரியங்களாலும் நம்ம டிஸ்டர்ப் ஆகி நம்முடைய மனது பாதிக்கப்பட்டு சோர்ந்து பின்மாற்றத்துக்கும் அவிசுவாசத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? இந்த பறவைகள்லாம் கீழே பறக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன காத்தடிச்சாலும் அந்த காத்து வேகத்துக்கு காக்கா தூக்கிட்டு போயிடும். ஒரு மழை பெஞ்சா எல்லா பறவைகளும் ஓடி ஒளிஞ்சுக்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த மழையின் வேகத்தை பறவைகளால் தாங்க முடியாது, அதை நனைஞ்சு நடுங்கிக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம். ஆனா இந்த கழுகு இந்த காற்று, இடி, மழை, மின்னல் எல்லாத்துக்கும் மேல போயிடும். மேகத்துல இருந்ததுன்னா மழை பெய்யுது, மேகத்துக்கும் மேல இது போயிருச்சுன்னா காற்றும் அந்த கழுகை டிஸ்டர்ப் பண்ண முடியாது, மழையும் அதை பாதிக்க முடியாது, இடி மின்னல்களும் அதை டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது. காரணம், அது எல்லாத்துக்கும் மேல அதை பறக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்மளும் கூட தேவனோடு வாசம் பண்ண இந்த உலகத்தின் எந்த காரியங்களும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஆத்மாவுக்கு அடுத்த காரியத்தை, நம்முடைய சமாதானத்தை, நம்முடைய நன்மைகளை தடுக்க கெடுக்க முடியாது. காரணம், அதுக்கெல்லாம் மேல நம்ம பறக்க ஆரம்பிச்சிருவோம், அதுக்கெல்லாம் மேல நம்ம தேவனோட வாசம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தானியேலை குறித்து அந்த பார்க்கிற காரியம் அதுதான். அவருக்கு அத்தனை சோதனை, அத்தனை பிரச்சனை, கூட இருக்கிற ஆளே எதிரிகளா இருக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் வசனத்துல வாசிக்கிறோம், தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஹல்லேலூயா. பல ராஜாக்கள் வருகிறார்கள் போகிறார். அந்த தானியேல் மட்டும் பாத்தீங்கன்னா 4 ராஜாக்கள் காலத்துல வாழ்ந்திருக்கிறார். சில நேரத்தில் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, சில பேருக்கு சில பேரை பிடிக்கும். ஏன்னா ஒரு கம்பெனிலாம் நீங்க வேலை செய்யணும் வைங்களேன், சில மேனேஜருக்கு சில பேர் என்ன செய்யும், பிடிக்கும். அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு ரொம்ப ஃபேவரான மேனேஜர் இருக்காரு, அது ஏதோ ஒரு விதத்துல, ஒருவேளை தூரத்து சொந்தக்காரரா இருக்கலாம், ஒரே ஊர்க்காரரா இருக்கலாம், ஏதோ ஒரு அடிப்படையில் அவருக்கு இவரை பிடிக்கும். அதனால அந்த மேனேஜர் இருக்கிற காலம் வரைக்கும் இவர் காரியம் ஜெயமா இருக்கும். நினைச்ச நேரம் வரலாம், நினைச்ச நேரம் போகலாம். ஏன்னா இவருக்கு இன்கிரிமெண்ட், போனஸ் ரெகுலரா கிடைச்சிடும். ஆனா அதே நேரத்தில் வேற மேனேஜர் மாறிட்டா இவர் கதை கந்தல் தான். தானியேல் 4 ராஜாக்களின் காலத்தில் வாழ்ந்திருக்கிறார். நேபுகாத்நேச்சார், பெல்சாஸ்தார், தரியு, அதுக்கப்புறம் கோரே. எல்லா ராஜாக்களின் காலத்திலும் தானியேல் காரியம் ஜெயமா தான் இருந்துச்சு. காரணம், அவன் தான் எல்லாத்துக்கும் மேல பறக்கிறவனாச்சே. இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கும் மேலாக தேவனோடு இணைந்து நடக்கிற மனிதனா இருக்கிறாரு, உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற மனிதனா இருக்கிறாரு. அதனால இந்த ராஜா யாரா இருந்தாலும் தானியேலுக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த ராஜா நல்லவராகவும் இருக்கலாம், கெட்டவராகவும் இருக்கலாம், இவ தானியேலை பிடிச்சிருக்கலாம், பிடிக்காம இருக்கலாம், அவர் மேல ஃபேவரா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம், இவர் காரியம் ஜெயமா இருக்கும். காரணம், கர்த்தர் அப்படியாக அவர் வச்சிருந்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே உன்னதங்களில் பறக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய அழைப்பை அறிந்து கொண்டோமானா, அந்த தேவனோடு தேவ சமூகத்தில் நம்முடைய நேரங்களை செலவிடுவோமானா, கழுகை போலவே நம்மளும் சகல தடைகளுக்கும் சகல எதிர்ப்புகளுக்கும் மேலாக பறக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவது, இந்த கழுகிட்ட இருக்கிற ஒரு நல்ல விசேஷமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த கழுகு மற்ற பறவைகளோட ஐக்கியம் கொள்ளாது. மற்ற காகம், குருவி, புறா, மற்ற எந்த பறவைகளோடும் இது ஐக்கியம் கொள்ளாது. ஒரு இடத்துல பாருங்களேன், நீங்க கொஞ்சம் தானியத்தை தூக்கி போட்டீங்கன்னா உடனே எல்லா பறவைகளும் வந்து அந்த இடத்த சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா கழுகு வராது. ஏன் வராது? இது மற்ற எல்லா பறவைகள் இருக்கிற இடத்துல இருக்காது, அந்த பறவைகளோட கூட்டணி சேரவும் ஒரு நாளும் சேராது. இது மற்ற கழுகுகளோட மட்டும்தான் ஐக்கியம் கொள்ளும். இது தனியா இருக்கும், ஐக்கியப்படணும்னு நினைச்சா மற்ற கழுகுகளோட மட்டும்தான் என்ன செய்யும், ஐக்கியப்படும். பாருங்களேன், நம்ம யாரோட ஐக்கியப்படுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. நம்ம யாரோட நம்முடைய நட்பு, நம்முடைய ஃபெல்லோஷிப், நம்முடைய ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. இப்படியாக ஆப்ரஹாம் லிங்கன் அப்படிங்கிற அமெரிக்காவின் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் இப்படியாக சொல்றாரு, உன் நண்பன் யார் என்று சொல்லு, நீ யார் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். Tell me who is your friend and I will tell you who you are. நீ யாரு, எப்படிப்பட்டவங்கிறத நான் ஈஸியா தெரிஞ்சுக்குவேன். எப்படி? உன் ஃப்ரெண்ட் யாருங்கிறத சொல்லு. அவன் எப்படிப்பட்டவன், அவர் ஆவிக்குரியவரா, அவர் பரிசுத்தவானா, அவர் ஒழுக்கம் உள்ளவரா, அவர் தேவனுக்கு பயந்து நடக்கிறவரா, அவர் நீதியா நடக்கிறவரா? அப்படி இருந்தா நீங்களும் அப்படித்தான் இருப்பீங்க. அப்ப நம்ம யாரோடு ஐக்கியப்படுகிறோங்கிறது ரொம்ப முக்கியமானதா இருக்குது. ஆவிக்குரியவர்களாய், தேவ மனிதர்களாய்,
தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்களா இருந்தாலும் அவருடைய ஐக்கியம் தவறானதாக இருக்கும்போது அவங்க சீக்கிரத்திலேயே எல்லா ஆவிக்குரிய உன்னத நிலைமைகளையும் விட்டு விலகி உலகத்துக்குரியவர்களாய் போனத சரித்திரங்கள் ஏராளம் உண்டு. பைபிள்ல அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அந்த கடைசி வார்த்தையெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? அவர்கள் இயேசுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்கள். பேதுரு, யோவான், மற்ற சீஷர்கள் அவங்களுடைய தைரியத்தை பார்த்து அன்றைக்கு இருந்த பிரதான ஆசாரியர்கள், பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், நியாய சாஸ்திரிகள் எல்லாரும் அரண்டு பயந்து போறாங்க. எப்படிடா இவ்வளவு தைரியமா பேசுறாங்க? எந்த பேதுரு? பயந்து இயேசு கிறிஸ்துவே தெரியாதுன்னு மறுதலிச்ச அந்த பேதுரு தான். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார், அதுக்கு நாங்கள் சாட்சிகள். தைரியமா சொல்றாங்க. 1000 பேருக்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த பிரதான ஆசாரியர்களாலையும் மற்றவர்களாலையும் இவங்களை ஒண்ணும் பண்ண முடியல. பிடிச்சு ஜெயில போட்டு வச்சா பார்த்தாங்க, அப்புறமும் ஒண்ணும் பண்ண முடியல. சரி, ஜெயில விட்டு திறந்து விட்டாங்க. இந்த இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசக்கூடாதுன்னு உறுதியா கட்டளையிட்டாங்களாம். அப்படின்னா என்ன? இதை பத்தி மட்டும் பேசின உனக்கு என்ன நடக்கும்னு தெரியாது, உன்னை எப்படி தண்டிப்போன்னு தெரியாது. இவங்க சொன்னாங்க, நாங்க கண்டதையும் கேட்டதையும் பேசாமல் இருக்க கூடாதே. அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்பதான் விசாரிக்க, யாரு இவங்க? யாரு இந்த கூட்டம்? இவ்வளவு பயங்கரமா, இவ்வளவு தைரியமா, இவ்வளவு வேகமா செயல்படுறவங்களா இருக்காங்களே, யார் இவங்க? அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க, இயேசுவோடு கூட இறந்தவர்கள். ஹல்லேலூயா. படிப்பு இல்லைங்க, திறமை இல்லைங்க, உலக பிரகாரமான ஞானம் இல்லை. ஆனா அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படும் அளவுக்கு பேசுகிறார்கள், ஞானமாய் பேசுகிறார்கள், திறமையாய் பேசுகிறாங்க, தைரியமா பேசுகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க எழுதின எழுத்து தான் நமக்கு பைபிளா இருந்துகிட்டு இருக்கு. அல்லேலூயா. எழுதுனது யாரு? பள்ளிக்கூடத்துக்கு எட்டி பார்க்காத பேதுரு, யோவானு. இந்த சீஷர்கள்லயே ரொம்ப படிச்சாலும் பவுல் மட்டும்தான். மீதி பல பேரும் என்ன ஆட்கள் தான், படிக்காதவங்க தான். ஆனா படிச்சவங்களே உட்கார்ந்து படிச்சாலும் புரிய முடியாத அளவுக்கு அப்படிப்பட்ட தேவ ஞானத்தை, ரகசியமான தேவ ஞானத்தை வேதத்தில் எழுதி வச்சிருக்காங்களே, எப்படி? அவங்க இயேசுவோடு கூட இருந்தவர்கள். ஹல்லேலூயா. இயேசுவோடு கூட வாழ்ந்தவர்கள். 3.5 வருஷம் இயேசு கிறிஸ்து கூட இருந்தாங்க. அந்த இயேசு கிறிஸ்துவும் அதை சரியா புரிந்து கொண்டவரா? இவங்களுக்கு தான் ரொம்ப ஊழியம் செஞ்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு ஊழியம் செஞ்சதை விட சீஷர்களுக்கு ஊழியம் செஞ்சது தான் அதிகம். ஆமா, அதை நம்ம பல இடத்துல என்ன செய்யறோம், வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துட்ட இவங்க தனித்து வந்து வசனத்துக்கு சந்தேகம் கேட்கிறாங்க. அதை குறித்து ஆண்டவரே சொல்றாரு, இந்த ரகசிய பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது, ஜனங்களுக்கோ அருளப்படல. அந்த ஜனங்களுக்கெல்லாம் ஓமையா சொல்றாரு, கதையா சொல்றாரு. என்ன கதை? ஒருவன் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்புறம் இந்த விதை முள்ளுள்ள நிலத்துல விழுந்துச்சு, வழி அருகே விழுந்துச்சு, கற்பாறையில விழுந்துச்சு, நல்ல நிலத்துல விழுந்துச்சு. இந்த கதையை மட்டும் சொல்லிட்டு போயிட்டு வாங்க ஆமேன்னு போட்டு அனுப்பிட்டாரு. சீஷர்கள் பக்கத்துல வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இந்த ஒரு கதை சொன்னீங்களே, அதுக்கு என்னதான் அர்த்தம்? சீஷர்கள்ட்ட மட்டும் விளக்கம் சொல்றாரு. நம்ம படிக்கும் போது கதையும் இருக்கு, விளக்கமும் நமக்கு பைபிள் இருக்கு. ஆனா அன்றைக்கு பிரசங்கம் கேட்ட ஜனங்களுக்கு கதை மட்டும்தான் சொன்னாரு, அந்த விளக்கத்தை சீஷர்களுக்கு சொன்னாரு. அப்ப இந்த சீஷர்கள் முதல்ல அவர் சொன்ன ஓமையை கேட்டுட்டாங்க, இப்ப அதுக்குரிய விளக்கத்தை கேட்டுட்டாங்க. இத மாதிரி இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு உபதேசமும் அவரு ஜனங்களுக்கு கதை சொல்றாரு, சீஷர்களுக்கு வந்து விளக்கம் சொல்றாரு. இதை கேட்டு 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 படிச்சு 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 அதனுடைய அர்த்தங்களை புரிந்து புரிந்து இவங்க கற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு இவங்க தைரியமா பேசுறாங்க, இன்னைக்கு இவங்க ஞானமா பேசுறாங்க. இன்னைக்கு அவங்க பேசுகிற வார்த்தை எல்லா பெரிய மனிதர்களும் உட்கார்ந்து கேட்கும் அளவுக்கு ஞானமாகவும் அது ஆவிக்குரிய செறி உள்ளதாகவும் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இப்படியாக ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறுமா. அத அனுபவத்தில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கூல்ல காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா படிக்காத, படிப்பே வராத, லாஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் இருப்பான் பாருங்க, அத மாதிரியான சில பையங்க. ஆனா அவனுக்கு படிக்கணும்னு ஆர்வம் இருக்கும், படிக்கவும் தெரியாது, கற்றுக்கொள் மாத்தியார் சொல்லி கொடுக்குற அவனுக்கு புரியவும் செய்யாது.
அப்படி இருக்கிற சில பேர் என்ன செய்வாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற ஆளை காக்கா பிடிச்சிட்டே அலைவாங்க. காக்கா பிடிக்கிறது தெரியுமில்ல, அவங்க பின்னாடியே என்ன செய்வாங்க. ஆமா, சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காகவே அவனுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கறது, சாக்லேட் வாங்கி கொடுக்கறது, அந்த அவனுக்கு என்னென்னலாம் ஃபேவரபுளாக செய்ய முடியுமோ எல்லாம் செய்யறது. எதுக்காக? அந்த பரீட்சைக்கு முந்தின நாள் டேய் இந்த முக்கியமான கேள்வியெல்லாம் சொல்லுடா. ஏன்னா புரியாத ஒரு சில காரியத்தெல்லாம் அவன்கிட்ட போய் கேட்கறது, இது எப்படின்னு சொல்லி கொடுறா. அவன் சொல்லி கொடுப்பான் கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா இத்தனை நாளும் இவன்கிட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்ருக்கான்ல, அந்த நன்றி கடனுக்காவது என்ன செய்வான், கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுப்பான். என்ன ஆச்சரியம்னா, இப்படியே கேட்டு 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 படிச்சு 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 இவனும் நல்ல மார்க் எடுத்துருவான். அதுதான் பூவோட சேர்ந்த நாரும் மனம். இந்த பேதுருவும் யோவானும் சீசரும் அப்படித்தான். ஒன்றுமே அறியாதவர்கள், உலக ஞானமும் தெரியாது, ஊழிய ஞானமும் தெரியாது, படிப்பும் கிடையாது, உலக அறிவும் கிடையாது, மீன் பிடிக்கிறத தவிர அவங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. ஆனால் இயேசுவோடு 3 வருஷம் இருந்தாங்க. அதற்கப்புறம் முற்றிலும் வேறு மனிதர்களாய் மாறிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கும் கூட இந்த ஆண்டவரோடு நேரம் செலவிட்டா, இப்ப ஆண்டவரோட நேரம் செலவிடுறது எப்படி? ஒரு வகை ஜெபம், இன்னொன்னு வேதத்தை வாசிப்பது. ஒரு தேவ மனிதனை குறித்த நான் சாட்சி எப்படியாக நான் கேள்விப்பட்டேன். ஸ்மித் விகில்ஸ்வர்த் அவரை குறித்து சொல்றாங்க, ஒரு 100 ஆண்டுகள் முன்பதாக இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு ஊழியக்காரர். ஆரம்பத்தில் இவர் ஊழியக்காரனே கிடையாது, இவர் ஒரு சமையல்காரர். அவர் மனைவி தான் ஊழியக்காரங்க. அவர் மனைவி பல ஊர்களில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்களாம். இவர் பைக்கில் காரில் கூட்டிட்டு போய் விட்டுட்டு சும்மா பின்னாடி உட்கார்ந்துருப்பாரு. இவர் படிப்பறிவும் குறைவு, அதனால எதுவுமே வாசிக்க தெரியாதான். ஆனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி பைபிளை மட்டும் படிக்கிறது கற்றுக்கிட்டாராம். அதனால அவருக்கு படிக்க தெரிஞ்ச ஒரே புத்தகம் பைபிள் மட்டும்தான், வேற எதுவும் தெரியாது. இந்த பைபிளை இரவு பகலாய் வாசித்து கொண்டே இருந்தார். என்ன ஆச்சரியம் தெரியுமா? பூவோடு கூட சேர்ந்த நாரும் மனம் பெறும் சொன்னனே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய வேதத்தோடு கூட நேரம் செலவிட்டு கொண்டே இருந்த அந்த மனிதனை ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பிச்சார். என்ன ஆச்சரியம்னா, கடைசியில் அவர் மனைவியை விட பெரிய பிரசங்கியார் ஆயிட்டார். இவர் பெரிய பிரசங்கினா வேற ஒன்றும் பெரிய பிரசங்க கிடையாது. இவர் ஜோம் பண்ணா அற்புதம் நடக்கு. இவர் ஜோம் பண்ணி 27 பேரை உயிரோடு கூட எழுப்பியிருக்காராம். அதுல ஒரு ஆள் அவர் மனைவி. அவர் மனைவிக்கு ஒரு முறை வியாதிப்பட்டு மரிச்சிட்டாங்களாம். இவரு ஏன்னா இவருக்கு பைபிளை தவிர எதுவும் கிடையாதா, எதுவும் தெரியாதா, இவருக்கு உலக ஞானமும் கிடையாது, எதுவும் தெரியாது. அதனால இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் வசனம் தான். வசனத்துல கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, ஏன்னா மரித்தோரை எழுப்புவீர்கள், அவ்வளவுதான். முழங்கால போட்டு ஜோம்னிக்கிட்டே இருக்கிறது. ஆண்டவரே சொன்னீங்களே, உங்களுடைய வார்த்தையின்படியா எழுப்புங்க. மரித்து போயிருந்து அவர் மனைவியை எழுப்பிட்டாராம். அவர் மனைவி கையெடுத்து கும்பிட்டாங்களாம், ஐயா தயவு செய்து எனக்காக ஜோம்னாதீங்க. ஏன்? அந்த பரலோகம் அவ்வளவு மகிமையா இருக்குது. இந்த உலகத்துல நான் வாழ்ந்தது போதும், அந்த பரலோகத்தை பார்த்துட்டேன், இனிமேல் அந்த உலகத்துல வாழ விரும்பல. அந்த பரலோகம் அவ்வளவு மகிமையா இருக்கு, அதனால நான் அந்த பரலோகத்தில் ஆண்டவரோட இருக்க போறேன், எனக்காக ஜெபம் பண்றதை நிறுத்திருங்கன்னு சொல்லிட்டு திரும்ப படுத்தாங்களாம், ஆண்டோட போயிட்டாங்களாம். மரித்த 27 பேரை உயிரோடு கூட எழுப்பியிருக்கிறார்னா எப்படிங்க அப்படி நடந்துச்சு? சாதாரண மனிதன் தான், அவர்கிட்ட விசேஷம் இதுவரைக்கும் ஒன்றும் இல்லதான். ஆனால் இந்த இயேசுவாகிய வேதத்தோட நேரம் செலவிட்டு கொண்டே இருந்தாரு, வேதத்தை வசனத்தை வாசித்து கொண்டே இருந்தாரு. அந்த வார்த்தைகள் அவருக்குள்ள வர வர பெருக பெருக அந்த இயேசு கிறிஸ்து அவருக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவர் பெருக ஆரம்பிச்ச உடனே இவர் மூலமா அந்த இயேசு கிறிஸ்துவின் அற்புத கிரியைகளும் அவர் செய்த எல்லா அதிசயங்களும் நடக்க ஆரம்பிச்சது. அதுதான் ஆண்டவர் சொல்லியிருக்காருல, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், என்னை பார்க்கலாம் பெரிய காரியங்களை என்ன செய்வான், செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய காரியங்கள் இனிமே நடக்க போகுது. ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஆலயத்துல நடக்க போகுது, உங்கள் மூலமா நடக்க போகுது. ஆண்டவர் செய்ய போகிறார், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறார். பாருங்களேன், தேவையுள்ள ஜனங்கள் உலகத்தில் 1000 பேர் இருக்கிறாங்க. அந்த ஜனங்களுக்கு தேவையான தீர்வும் பதிலும் ஆசீர்வாதமும் நம்மிடத்துல இருக்கு. இந்த நன்மைய வார்த்தைய ஆசீர்வாதத்தை இந்த ஜனத்துக்கு கொண்டு போய் கொடுத்தா அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்க. இவ்வளவுதான் விசேஷம். தேவையுள்ள ஜனங்கள் இன்னைக்கும் 1000 பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கும் குறைவோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வாழ வழி தெரியாம, பிரச்சனைக்கு தீர்வு இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க.
வந்து அன்னைக்கு கூட பாஸ்டர் ஒரு சம்பவத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இங்க பக்கத்துல. ஆமா, நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து. ஒரு மனிதன் குறைஞ்ச வயசுல ஆமா அவர் மரணத்தை அவரை தேடிக்கிட்டாருன்னு. அப்ப ஜனங்கள் பிரச்சனையில இருக்கிறாங்க, தேவையில் இருக்கிறாங்க, பதில் தெரியாமல் இருக்கிறாங்க. அந்த பதில் தான் நம்மிடத்துல இருக்குது. ஹல்லேலூயா. அப்ப அவங்களுக்கு தேவையான பதிலை கொண்டு சென்று சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய பொறுப்பு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய வார்த்தையோட நேரம் செலவிட நம்மளையும் கத்து உலகத்துக்கு ஆசீர்வாதமா மகிமையா பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. மூணாவது, இந்த கழுகிட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மற்றொரு காரியம் என்னன்னா, இந்த கழுகுக்கு தரிசன பார்வை உண்டு. ஈகிள்ஸ் ஹேவ் விஷன். தரிசன பார்வை. ஆமே. தரிசன பார்வை அப்படின்னா என்னன்னா, தூரத்தில் உள்ளதை குறித்து இப்பொழுதே அறிந்து திட்டமிடுவதற்கு பேர் தான் தரிசன பார்வை. ஆமென். வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 29:18 வாசிக்கலாம். ஆமென். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். இந்த வசனத்தை நீங்க இங்கிலீஷ்ல வாசித்து பார்த்தீங்கன்னா இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. where there is no vision people will perish. ஆமென். ஆமா, அந்த இங்கிலீஷ்ல இருக்க வசனத்தை பாருங்க. where there is no vision the people perish. அப்படின்னா தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா ஜனங்கள் அழிவுக்கு நேராக கடந்து போவாங்க. அப்ப தரிசனம் உள்ள இடத்திலே ஜனங்கள் காப்பாற்றப்படுவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இருக்கட்டும். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, நமக்கு தரிசனம் இருக்குதா? தரிசனம் அப்படின்னு சொல்லும்போது இனி நடக்க வேண்டிய காரியங்களை முன்னக்கூட்டியே தேவனிடத்துல கேட்டு அறிந்து திட்டமிட்டு கொள்வதுக்கு பேர் தான் என்னது? தரிசனம். இப்ப தரிசனம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் இப்படியாக சொல்லுவேன். என்ன அப்படின்னா, வாட் இஸ் விஷன்? a mental picture of your future. உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்க மனசுல தேவன் ஒரு படத்தை கொடுப்பாரு, அதுக்கு பேர் தான் தரிசனம். ஹல்லேலூயா. இந்த கழுகுக்கு தரிசன பார்வை உண்டா? அதை எப்படி சொல்றேன் அப்படின்னா, 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறத இங்கிருந்து அதால பார்க்க முடியுமா? எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. தேவன் அந்த கழுகுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசேஷத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு எவ்வளவு தூரம் தெரியும்? 40 வயசு கடந்துச்சுன்னா இங்கனக்குள்ள இருக்க பைபிளே தெரிய மாட்டேங்க. கிட்ட பார்வை, தூர பார்வைன்னு, வெள்ளை எழுத்து, கருப்பு எழுத்துன்னு 1008 பிரச்சனை வந்துருது. கழுகுக்கு 5 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிறதையும் பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த ஐ அவ்வளவு ஷார்ப்பா இருக்கு. நமக்கு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய விளக்கு ஆவிக்குரிய கண்கள், தரிசன பார்வையாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. அதனால பாத்தீங்கன்னா இந்த கழுகு செய்கிற காரியம் அது இறை தேடுறதுக்காக தான் வேலை செய்யுது. இந்த வானத்துல உன்னதத்துல பறக்குதுன்னு சொன்னேன்ல, அந்த உன்னதத்துல பறந்துகிட்டு இருக்கும் போதே தரையில என்ன இருக்குன்னு அதனால பார்க்க முடியுது. தரையில என்ன? ஆமா, அது மீன் பிடிக்கிற ஒரு காரியத்தை ஒரு வீடியோ பார்த்தேன், ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. மீன் எங்க இருக்கு? தண்ணிக்கு உள்ள இருக்கு. இது இருக்கிறது வானத்துக்கு மேல இருக்கு, ரொம்ப உயரத்துல இருக்கு. ஆனா அங்க இருந்து இந்த தண்ணிக்கு உள்ள எந்த இடத்துல எவ்வளவு பெரிய மீன் போய்கிட்டு இருக்கு. அது இத்தினோண்டு மீனெல்லாம் பிடிக்கிறது இல்ல, நல்லா எவ்வளவு பெருசுக்கு மீன் என்ன செய்யுது? அவ்வளவு பெரிய மீன் தண்ணிக்கு ஆழத்துல போய்கிட்டு இருக்கிறத இது மேல இருந்தே பாக்குது. தண்ணிக்கு ஆழத்துல இருக்கிற மீனையும் அது மேல இருந்து, அது எவ்வளவு உயரத்துல இருந்து வந்துச்சு பாத்தீங்களா? நேரா வந்து தண்ணிக்குள்ள, இது போன வேகத்தை பார்த்தா எப்படியும் தண்ணிக்குள்ள ஒரு 5 அடி ஆழத்துக்காக போயிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேர் தான் தரிசன பார்வை.